கேட்டேன், எத்தனை அணைதான் இங்க இருக்கு அப்படின்னு கேட்டேன். எவ்வளவு அணை இருக்கு? அணையை கட்டு, ஒரே ஒரு அணை கூட கிடையாது. இத்தனைக்கும் இது என்ன பகுதி? விவசாய பகுதி இல்லையா? வெறும் நெல்லு, வாழை, அப்புறம் பழம், கொய்யா பழம், கத்திரிக்காய், கரும்பு எல்லாம் விளையிற பகுதி. ஆனா இந்த பகுதியில ஒரே ஒரு அணை கூட கிடையாது. மேலரசம்பட்டுல ஒரு அணை கட்டணும்னு எவ்வளவு நாளா பிளான்ல வச்சுக்கிறாங்க? 20 வருஷமா. ஏர்போர்ட் வந்த மாதிரி தான் போலகுது. ஏர்போர்ட், வேலூர் ஏர்போர்ட்னாங்க. அது எவ்வளவு நாள் இழுத்துன்னு போதோ அதே மாதிரி அணைய கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அணையும் கட்டல. ஏதோ ஒரே ஒரு தடுப்பணை இருக்குதா உத்தர காவேரி பக்கத்துல, அது ஒண்ணு அந்த அகரம் ஆறுல ஒரு தடுப்பணை இருக்கதா சொல்றாங்க. ஆனா இன்னும் நிறைய தடுப்பணைகள் இருந்தால்தான் தண்ணியை தேக்கி வைக்க முடியும். நம்ம வீட்டுல நாளைக்கு ஃபங்க்ஷன், வீட்டுல ஒரு நிகழ்ச்சின்னா என்ன பண்ணுவோம்? முதல்ல டேங்க்ல தண்ணி ஏத்தி வீட்டுல எல்லாம் தண்ணி புடிச்சு பத்திரமா வைப்போம். ஏன்னா நாளைக்கு ஒரு 100 பேர் வருவாங்க, இல்ல 10 பேர் வருவாங்க, குடும்ப நிகழ்ச்சி. வீட்டுல என்ன பண்ணுவீங்க? முதல்ல தண்ணி எல்லாம் சேமிச்சு வைப்பீங்க. வந்தவொடனே தண்ணி வந்தவொடனே நம்ம தமிழ்நாட்டு பழக்கம் என்ன? வீட்டுக்குள்ள நுழைஞ்சவொடனே ஒருத்தருக்கு என்ன கொடுப்போம்? தண்ணி. ஒரு சொம்பு நிறைய நம்ம வீட்டுல இருந்து தண்ணி எடுத்து அவங்க கையில கொடுப்போம். சாப்பிடுங்கன்னு. ஏன்னா வெயில்ல கழிச்சு வருவாங்க. அவங்களுக்கு தமிழ்நாட்டு பழக்கம் அதான். வந்தவொடனே தண்ணி கொடுத்து வரவேற்போம். ஆனா எல்லா ஊர்லயும் தண்ணி இருக்கானா? வெயில் காலத்துல சில ஊர்ல சுத்தமா எல்லா நாளும் தண்ணி கிடையாது. ஆனா நம்ம வேலூரோ இந்த பகுதியில பரவாயில்ல, மழை காலத்துல தண்ணி இருக்குது. ஏன்னா பக்கத்திலே பாலாறு இருக்குதா, தண்ணீர் இருக்குது. ஆனா வெயில்ல கொஞ்சம் கஷ்டம்தான். கடும் வெயில், எதுவா இருந்தாலும் கஷ்டம்தான். இருந்தாலும் இந்த பகுதி முழுக்க விவசாயம். நம்ம எல்லாம் விவசாயி தானம்மா? ஆம்பளை பொம்பளை எல்லாரும் விவசாயம் தானே பண்றோம். அது மாதிரிதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அது நீங்க மதுரைனா என்னம்மா ஃபேமஸ்? மதுரை மதுரை மல்லி ஃபேமஸா? மதுரை மல்லி ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். அப்புறம் சேலம்னா என்ன சொல்லுவாங்க? மாம்பழம். ஒரு ஊர்லயும் ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பு இல்லையா? இப்ப ஊட்டியில என்ன விஷயம் சொல்றாங்க? சாப்பாட்டு விஷயம் ஒண்ணு இருக்குது. வர்க்கின்னு. வர்க்கின்னா அது ஒரு பிஸ்கெட் மாதிரி இருக்கும். அதே போல ஸ்ரீவில்லிபுத்தூர் நம்ம ஆண்டாள், அந்த அம்மா ஆண்டாள் நம்ம பாட்டு பாடினாங்க இல்லையா? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளான். மார்கழி மாசம் முழுக்க நம்ம அந்த 30 பாடல்கள் கேட்போம் இல்லையா? அந்த சூடை கொடுத்த சுடற்கொடி ஆண்டாளுடைய ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். அங்க பால்கோவா ஃபேமஸா. நீங்க கோயில் போயிருக்கீங்களா? ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் நிறைய பேர் போயிருப்பீங்க. அதுல பால்கோவா ரொம்ப பிரசித்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஈரோடுனா மஞ்சக்கிழங்கு. ஈரோடு மஞ்சள் தெரியும், அதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த மஞ்சள். ஒரு ஊர்லயும் ஒரு மஞ்சள் ஒரு சாமான் ரொம்ப சிறப்புனா இந்த ஊரு அணைக்கட்டு வேலூர். இதுல என்னமா சிறப்பு? அந்த ஊரை தாண்டி தான் வந்தேன். சொல்லுங்க. இளவம்பாடி கத்திரிக்காய். அது மிக மிக, அதாவது உலக புகழ் பெற்றது. அந்த கத்திரிக்காவை எப்பேற்பட்ட பஞ்சத்திலயும் விளையுமா. ரொம்ப ருசியா இருக்கும், சீக்கிரம் வெந்துரும், அப்புறம் நல்ல சதப்பட்டா இருக்கும். கரெக்டா நான் சொல்றது? எல்லாத்துக்கும் செஞ்சிருவாங்க. காயா இருந்தாலும் சரி, குழம்பா இருந்தாலும் சரி, தொக்கா இருந்தாலும் சரி, கத்திரிக்காய் செய்வாங்களா இல்லையா? அந்த கத்திரிக்காய்க்கு டெல்லிக்கு போகுமா அந்த கத்திரிக்காய். யாருக்குன்னா அன்றைய ஜனாதிபதி, மறைந்த ஜனாதிபதி இருக்கிறார் இல்லையா, மாண்புமிகு ஆர் வெங்கட்ராமன், அவருடைய நம்மளுடைய நாட்டு ஜனாதிபதியா இருந்தாரு. அவருக்கு இந்த கத்திரிக்காய் தான் பிடிக்குமா. அத டப்பால போட்டு டெல்லிக்கு அனுப்பி வைப்பாங்களாம். அதனால அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தது இளவம்பாடி கத்திரிக்காய். நம்மளுடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் அந்த கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்குமா. அதே போல இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் சொல்லுவாங்க, நாங்க பசுமை தாயத்துல அவரை ஒரு தெய்வமா கொண்டாடுவோம். அவருக்கும் இந்த கத்திரிக்காய்னா ரொம்ப விருப்பமா. எது? இளவம்பாடி கத்திரிக்காய். ஏல உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா காஷ்மீர் ஆப்பிள் அது எல்லாருக்கும் பிடிக்கும். அது மாதிரி கேட்டு கேட்டு வாங்குவாங்களாம் இந்த கத்திரிக்காய. எங்களுக்கு இந்த ஆஸ்திரேலியா பேரிக்காய், அது மாதிரி வெளிநாட்டு ஊர் பேர்லாம் பழம் சொல்லி வாங்குற மாரி இந்த கத்திரிக்காய் வாங்குவாங்களா. அந்த கத்திரிக்காய்க்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து இருக்கிறது. ஜிஐனா புவிசார் குறியீடு. அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்து சிறப்பு அந்தஸ்து. வெளிநாட்டுல எல்லாம் அத நீங்க
வியாபாரம் செய்யலாம். எல்லாம் கேட்டு வாங்குவாங்களாம் இந்த கத்திரிக்காய் வேணும்னு. அதே போல இன்னொன்னு என்னது, ஒரு பழம், ஒடுகத்தூர் கொய்யா பழம். அதுவும் சிறப்பு வாய்ந்தது இந்த பகுதி. அந்த கொய்யா பழமும் எப்பேற்பட்ட வெயிலானாலும் விளையும், எப்பேற்பட்ட வறட்சி ஆனாலும் இருக்கும், நல்லா சதப்பற்றா இருக்கும், இனிப்பா இருக்கும். ஆனா அதுக்கு எந்த சிறப்பு அந்தஸ்தும் இப்பத்திக்கு கொடுக்கல. ஆனா கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எப்ப ஒரு ஸ்பெஷலா அதுக்கு ஒரு பேர் வச்சிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த பழம் தான் வேணும்னு வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்கல்ல எல்லாரும். கடையிலயோ இல்ல வெளிநாட்டிலயோ என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒடுகத்தூர் கொய்யாத்தான் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குவாங்க. அப்படி வந்தா இந்த பகுதியில நிறைய கொய்யா விளையும். அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யலாம். வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்தா என்ன நடக்கும், நிறைய விலை கிடைக்கும். இன்னைக்கு 1 கிலோ 70 ரூபாய் தான் போகுதுன்றாங்க. அதுவே வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யும் போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு இந்த இலவம்பாடி முள்ளு கத்திரிக்காய் தான் வேணும், இந்த ஒடுகத்தூர் கொய்யாத்தான் வேணும்னு கேட்டா எல்லா ஊர்ல இருந்தும், வெளி மாநிலமா இருக்கட்டும், வெளி மாவட்டமா இருக்கட்டும், வெளி நாடா இருக்கட்டும், அங்கேருந்துல இந்த கத்திரிக்காய் இந்த கொய்யா பழம் வேணும்னா இங்க அதிகமாக விளைவிக்கப்படும், நல்ல விலை கிடைக்கும். அதுக்கு தொழிற்சாலைகள்லாம் அத கத்திரிக்காய் வாங்கி வீட்டுல வச்சிருந்தா என்ன ஆயிடும், முத்திடுமா இல்லையா, பழமா வீணாயிடும், அழிவிடும். ஆனா அதை சேமித்து வைக்க கோடவுன் வேணும். கோடவுன் இருக்கா இங்க? கோடவுன்மா எதுவுமே கிடையாது. இதை சேமித்து நீங்க வச்சீங்கன்னா அத வெளிநாட்டுக்கு அனுப்பலாம். ஆனா அப்படிப்பட்ட எந்த ஒரு வசதியுமே இங்க செய்யப்படவில்லை. அதுவும் இந்த கொய்யா என்னன்னா இயற்கை விவசாயத்துல வந்த கொய்யாவா. ஏன்னா இப்ப கீரை எல்லாரும் போடுவோமா, பயிறு வீட்டிலே போட்டுருவோம், கீரை போடுறோம். கீரை விளைஞ்சி வர்றதுக்கு எவ்வளவு நாள்? நன்றி நன்றி நன்றி. அப்ப வந்து ஆமா பேசிட்டு அப்புறம் கீரை போட்டா 45 நாளாவது ஆகுமாமா. ஒரு நல்ல கீரைய நீங்க விதைக்கிறீங்க, விரைச்சி அது 45வது நாளாவது ஆகும் அதை நம்ம சாப்பிட்ற பதத்துக்கு வரத்துக்கு. இதுவே இப்ப என்ன பண்றாங்க, யூரியா அந்த மாதிரி மருந்து போட்டு 30 நாள்ல கீரை வந்துருது. அது ரொம்ப கஷ்டம். ஏன் 30 நாளிலேயே நீங்க கீரைய விளை வச்சு வீட்டுக்கு வந்துருது. கீரை எல்லாம் அப்படிதான் கிடைக்குது. வாழைப்பழத்தை எப்படி பழுக்க வைக்கிறாங்க தெரியுமா, மருந்து போட்டு. எல்லாருக்கும் தெரியும். நீங்க 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய வண்டியில பச்சை கலரா அந்த வாழை, பழுக்காத வாழைய உள்ள வச்சுட்டு அதுல பிங்க் கலர்ல, ரோஸ் இளஞ்சிவப்பு கலர்ல ஒரு மருந்து தண்ணி அடிச்சு அதுல ஸ்ப்ரே பண்ணிட்டு அந்த வண்டியை மூடி நீங்க அனுப்புனீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் சென்னை வந்து சேர்த்துக்குள்ள அப்படியே மஞ்சளா ஆயிடுது. மஞ்சள் கலர், இந்த மஞ்சள் கலர்ல வந்துருமா வாழைப்பழம். அந்த அளவுக்கு அவ்வளவு சீக்கிரம். ஆனா இயற்கையா அந்த மாதிரி ஆகுமா? வாழைப்பழத்தை நம்ம வச்சிருந்தா எவ்வளவு நாள் ஆகும் அது மஞ்சள் ஆவறதுக்கு? பொறுமையா, அது கடவுளுடைய படைப்புன்றதுனால பொறுமையா தான் அது பழுக்கும். ஆனா இப்ப மருந்து போட்டு சீக்கிரம் பழுக்க வச்சிடுறாங்க. திராட்சையும் அப்படிதான். திராட்சை கொத்து கொத்தா தொங்குது இல்ல, அதை அப்படியே முக்கிடுவாங்களாம் மருந்துல. முக்கிட்டு அது உடனே பழுத்துரும், அதை கடைக்கு வரும். இப்படிதான் நடக்குது. அதே போலதான் கோழி சாப்பிடுவோமா? இந்த கறி கோழியா இருக்கட்டும், அந்த வெள்ளை பிராய்லர் கோழியா இருக்கட்டும், இல்ல நாட்டு கோழியா இருக்கட்டும், ஒரு கோழி உருவாகுதுன்னா அது குறைஞ்சது 2-3 மாசம் தான் ஆகும். இன்னைக்கு ஊசி போட்டு அதே கோழிய 1.5 மாசத்துக்கெல்லாம் கடைக்கு வந்துருது, கறி கடைக்கு வந்துருது. அப்ப இத சாப்பிட்டா என்ன ஆகும்? வேகமா வளருது, வேகமா. அப்ப ஒரு கீரையா இருக்கட்டும், கோழியா இருக்கட்டும், இல்ல வாழைப்பழமா இருக்கட்டும், எல்லாம் வேகமா பழுக்க வைக்கப்பட்டு கெமிக்கல் கலந்து ரசாயனம் தெளிக்க விட்டு நம்ம சாப்பிடுறோம். அப்ப நம்ம என்ன சாப்பிடுறோம்? வாழைப்பழத்தை சாப்பிடுறோமா, இல்ல கீரையை சாப்பிடுறோமா, இல்ல கோழி சாப்பிடுறோமா, இல்ல அதுல இருக்கிற மருந்தை சாப்பிடுறோமா? அந்த மருந்து தானே நம்ம சாப்பிடுறோம். அப்ப என்ன ஆகும் சொல்லுங்க? அப்ப நம்ம உடம்புல எல்லா நோயும் வருமா வராதா? யார கேட்டாலும் இப்ப பிபி இருக்குதா, எல்லாருக்கும் சக்கரை இருக்குதா? நம்ம தாத்தா பாட்டிக்கெல்லாம் அதெல்லாம் இருந்ததே கிடையாது. எங்கன்னா நடந்துக்கு எடுத்து போய் விழுந்தாங்கன்னா
நான் வாய்க்காலில் விழுந்தேன், வரப்புல விழுந்தேன்னு அந்த எலும்பு கிளும்பு தான் அடிப்படும், வேற எதுவுமே அவங்களுக்கு இருக்காது. இன்னைக்கு யாரை பார்த்தாலும் சக்கரை வியாதி, ரத்த கொதிப்பு எல்லாமே வந்துருச்சு. மகளிருக்குலாம் முன்னாடிலாம் எதுவுமே வராது, ஆஸ்பத்திரியே போக மாட்டாங்க. இப்ப எல்லாம் ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி வைத்திய செலவு தான். ஏன் தெரியுமா? இந்த சாப்பாட்டுல அவ்வளோ கலப்படம். ஆனா இதெல்லாம் இங்க இருக்கிற அந்த ஒடுகத்தூர் கொய்யால கிடையாது. ஏன்னா கொய்யால நம்ம பெருசா கலப்படம் பண்ண முடியாது. மருந்து மரத்துக்கு தான் வைப்பாங்க, செடிக்கு தான் வைப்பாங்களே தவிர கொய்யா பழத்துல ஸ்ப்ரே அடிக்க முடியாது. அதனால அந்த இயற்கை விவசாயத்தில் விளைந்த அந்த கொய்யா பழத்துக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறது. அதை சந்தைப்படுத்தி வெளிநாட்டுல வித்தா நல்ல காசு. இங்க அதுதானே தோட்டக்கலை பயிர்கள் தானே அதிகமா, இந்த பண பயிர் தான் அதிகமா இந்த பகுதியில பயிரிடுறாங்க. அதனால எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இததான் நம்ம உங்க அண்ணா அன்புமணி இருக்காருல்ல, தெரியும் இல்லையா, அவர் என்ன பண்ணாரு, இதுக்கு விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு எத்தனையோ மீட்டிங் போட்டாரு, எத்தனையோ போராட்டம் பண்ணிட்டாரு, எத்தனையோ அறிக்கை கொடுத்துட்டாரு. ஆனா அவர் 35 வயசுல அமைச்சரானார்ல, அமைச்சராகும் போது அவருக்கு வயசு சின்ன வயசு, 35 வயசு. டெல்லியில 2004 இருந்து 2009 அவரு சுகாதாரத்துறை அமைச்சராகும் பொழுது ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். என்ன சட்டம்னா உணவு பாதுகாப்பு சட்டம். உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னா FSSAI, ஃபுட் சேஃப்டி செக்யூரிட்டி ஆக்ட் ஆஃப் இந்தியா, இந்திய உணவு பாதுகாப்பு சட்டம். அப்படின்னா எந்த உணவை நீங்க வாயில போட்டாலும் அது தரமான, மருந்து கலப்படம் இல்லாத நல்ல உணவாக இருக்க வேண்டும் என்ற சட்டத்தை போடுறார். போட்டு எந்த பேக்கெட், இப்ப நீங்க பால் பேக்கெட் வாங்கினாலும் சரி, இல்ல அரிசி பேக்கெட் வாங்கினாலும் சரி, இல்ல பருப்பு பேக்கெட் வாங்கினாலும் சரி, பிஸ்கெட் வாங்கினாலும் சரி, நீங்க நொறுக்கு தீனி பசங்க எல்லாம் சாப்பிடல, சிப்ஸ், உருளைக்கிழங்கு சிப்ஸ், எது வாங்கினாலும் அதுல எவ்வளவு எண்ணெய் இருக்கு, அதுல எவ்வளவு சர்க்கரை இருக்கு, அதுல எவ்வளவு மத்த கெமிக்கல்லாம் கலந்து இருக்குதுன்னு தர சான்றிதழ் வாங்கணும். அதிகமான கெமிக்கல் இருந்தா அதை தூக்கி போட்டுருவாங்க, தூக்கி போட்டுட்டு அதுக்கு அனுமதி தர மாட்டாங்க. ஓரளவுக்காவது அது நல்லபடியா இருக்கணும். ஏன்னா அது குழந்தைங்க சாப்பிடுறது. நம்ம குழந்தைக்கு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது கொடுப்போமாமா? நல்ல சாப்பாடு தானே கொடுப்போம், விஷம் கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அதேதான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தது. நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க சாப்பிட்ற பொருள்ல எந்த கலப்படமும் இருக்கக்கூடாது, எல்லாமே தரமான பொருட்களா இருக்கணும்ன்ற அந்த சட்டத்தை கொண்டு வராரு. எதுக்கு? நம்முடைய குழந்தைகள் சாப்பிடணும் அப்படின்ற விஷயத்துக்கு தான். அதனால இயற்கை விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்து நல்ல திட்டங்களை நாம் தீட்ட வேண்டும். ஆனா இங்க அணை இல்ல, தடுப்பணை கிடையாது, எதுவுமே செய்யல. விவசாயத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்காத ஒரு ஆட்சி. இப்ப பாத்தீங்கன்னா பள்ளிகொண்டா டோல்கேட் எல்லாரும் போவீங்க தானேமா? அதை தாண்டி தானே இங்க ஊருக்கு வரணும். எந்த வெளியூர் போனாலும் அதை தாண்டி தான் இங்க வரணும். அந்த பள்ளிகொண்டா டோல்கேட்ல டிராக்டர் போகுது. டிராக்டர்ல என்ன சாமான் போகுது? நம்மளுடைய வேளாண் விளைபொருட்கள். வேளாண் விளைபொருட்கள் நம்ம பயிர் விளைவிக்கிறோம் இல்லையா, அரிசியோ பழமோ கொய்யாவோ கத்திரிக்காயோ இல்ல காய்கறியோ எதுனாலும் அதுல போகுது. அப்ப அந்த டிராக்டருக்கு என்ன கேட்டாங்க இங்க வரும்பொழுது, அந்த டிராக்டரை இலவசமா அந்த டோல்கேட்ல அனுமதி கொடுக்கணும். அது நடக்குதா? இப்ப கிடைக்குதா? எல்லா விளை பொருட்களை ஏற்றி கொண்டு வந்தாலும் அந்த டிராக்டர் காசு கொடுத்து தான் போனோம். ஆனா கட்சி கொடி கட்டிட்டு வந்தா எல்லா வண்டியும் உள்ள விட்டுறாங்களா இல்லையா? ஃப்ரீயா வந்துருதா? வருதா? எந்த கட்சி கொடியா இருந்தாலும் அதுல காசு கிடையாது, அது டோல்கேட்ல போயிடலாம். அதே சமயம் எப்பேற்பட்ட அரசு அதிகாரிகள் வந்தாலும் டோல்கேட்ல காசு கொடுக்க வேணாம், போயிடலாம். ஆனா இது ஒரு நல்ல சட்டத்தை கொண்டு வர வேண்டும். என்ன சட்டம்? விளை பொருட்களை, வேளாண் விளை பொருட்களை விவசாயிங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு விளைவிச்சு கொண்டு வராங்க. அதை வண்டியில ஏத்திட்டு வரும்போது, டிராக்டர் வரும்போது அதை இலவசமா அந்த டோல்கேட்ல, எல்லா டோல்கேட்லயும் இலவசமா அதை அனுப்ப வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலே, சட்டம்லாம் தேவையில்லை, இது ஒரே நாள் கையெழுத்து போட்டுடலாம். விளை பொருட்களை எந்த டோல்கேட்ல நிக்க வைக்க கூடாது, அதுக்கு இலவசமாக அது அனுமதி கொடுக்கணும்ன்ற ஒரு சாதாரண கையெழுத்து போட்டாலே வந்துடும். அது செஞ்சுட்டா யாருமே தடுக்க போறது இல்ல. ஏன்னா எப்படி வேணாலும் வண்டியை எடுத்துக்கிட்டு அந்த விளை பொருட்களை, விவசாய பொருட்களை எடுத்துக்கொண்டு வண்டி எடுத்துட்டு டோல்கேட் தாண்டி போலாம். இது ஒரு நல்ல திட்டமாக இருக்கும். இதெல்லாம் செய்யறது விவசாயிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இலவச மின்சாரம் போல இது ஒரு நல்ல திட்டமாக இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு விவசாயி போறீங்க,
நீங்க போய் பொருளுக்கு விலை சொல்ல முடியுமா? நீங்க விளைவிச்சு கொண்டு போற பொருள் அதுக்கு யார் விலை சொல்லுவா? நீங்க சொல்லுவீங்களா? வேற யாராவது சொல்லுவாங்களா? வேற யாராவது தான் சொல்லுவாங்க. ஆனா அதுல யார் கஷ்டப்பட்டது? வெயில்ல யார் கஷ்டப்பட்டா? நீங்க தான் கஷ்டப்பட்டீங்க. களை எடுத்தது நீங்க தான், நாத்து நட்டது நீங்க தான். காலையில குளிர்தா இல்லையா? குளிர் பயங்கரமா குளிருமா, காதெல்லாம் அடிச்சுக்குமா, இருந்தாலும் காலையில போயிடுவீங்கல்ல. 4-5 மணிக்கெல்லாம் மாடை ஓட்டிக்கிட்டு அங்க போவோம். அடுத்தது அப்புறம் எவ்வளவு கடும் வெயில், எவ்வளவு வெயிலா இருந்தாலும் அங்கதான் வேலை செய்யணும். மழையா இருந்தாலும் சரி, வெயிலா இருந்தாலும் சரி, எல்லாம் கையால தானே செய்யணும். கை வேலை தானே, கையில தான் செய்யணும். இத்தனையும் கஷ்டப்பட்டுட்டு அந்த பொருளுக்கான விலையை நீங்க சொல்லவே முடியாது, வேற யாரோ சொல்லுவாங்க. ஆனா இதுக்கெல்லாம் கேரளா தெரியும் இல்லையா? கேரளால சபரிமலைக்கெல்லாம் எல்லாம் போறாங்கல்ல சாமி கும்பிட. அந்த இடம் கேரளா. அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆணையம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அதாவது விவசாய பொருட்களுக்காகவே ஒரு குழு, ஒரு கமிட்டி மாதிரி போட்டு அதுல விவசாயிங்க தான் குழுல உறுப்பினரா இருப்பாங்க. வல்லுநர்களும் இருப்பாங்க, விவசாயிகளும் உறுப்பினரா இருந்து அவங்க விளை வைப்பாங்களாம். அது எந்த காயா இருந்தாலும் சரி, எந்த பழமா இருந்தாலும் சரி, எந்த நெல்லா இருந்தாலும் சரி, அவங்க தான் விளை வைப்பாங்க. அது 20% அதிகமாக, அதாவது வருமானம் அதிகமா வரணும். நீங்க இவ்வளவு 10 ரூபாய் செலவு பண்ணினா உனக்கு 10% 20% அதிகமா கிடைக்கணும். அப்பதான் நம்ம விவசாயம் வந்து நல்ல தொழிலா இருக்க முடியும். ஆனா என்ன ஆயிடுச்சு, விவசாயத்தை பத்தி இங்க யாருக்குமே அக்கறை கிடையாது. இதே மாதிரி கேரளால ஒரு குழு வச்சு விவசாய பொருட்களுக்கு விலை வச்சு நிர்ணயம் பண்றாங்க. அதனால விவசாயிங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்க கேரளால எல்லாம். இங்க இதேதான் சொன்னாங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இதே போல ஒரு உழவர்க்காகவும் இந்த கொள்முதல் விலை நிர்ணயம் செய்யும் ஒரு ஆணையத்தை அமைப்போம்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி 36ல சொல்லியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் ஒரு ஆணையமும் அமைக்கல. 5 வருஷம் ஓடிடுச்சா? ஆமா, ஒன்னும் அதெல்லாம் பண்ணல. மத்த கடை தான் திறந்துட்டாங்கிறாங்க. அதாவது ஆணையத்தை அமைத்து விவசாய பொருட்களுக்கு விலையை அவங்க தான், விவசாயி தானே சொல்லணும். வேற யாரா வந்து எப்படி சொல்ல முடியும்? அவங்களுக்கு என்ன தெரியும் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டானா? அப்படிப்பட்ட ஒரு ஆணையத்தை அமைக்கவே இல்லை. ஆணையம் அமைச்சிருந்தாலாவது இந்த பொருட்களுக்கு நல்ல விலை கிடைச்சிருக்குமா? நல்லா இருந்திருப்போமா? என்ன இப்ப என்ன ஆச்சு? விவசாயியுடைய சாமானுக்கு விலை கிடைப்பதே கிடையாது. ஏதோ ஒரு வேலை நஷ்டத்துக்கு கூட வித்துட்டு போயிடுறாங்க. ஏன் இந்த ஏதோ சரி கெட்டு போகாம வீணா தரையில கொட்டுறதுக்கு பதில் யாரோ வாங்கிட்டு போனா போதும். அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இன்னைக்கு இருக்குது. இந்த தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டும். மகளிர்லாம் நல்லா படிச்சிருக்காங்க, நிறைய பேர் படிச்ச பெண்கள் இருக்காங்க. நம்ம வீட்லயும் பசங்களை படிக்க வைக்கிறோம். ஆனா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இங்க பெரிய தொழிற்சாலை கிடையாது. என்ன தொழிற்சாலை கேக்குறாங்க? கொய்யா பழத்தை மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கான ஒரு தொழிற்சாலை கேட்டுக்கணும். பழ தொழிற்சாலை, பழக்கூழ், அதாவது ஜூஸ் சொல்றோம்ல. சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு இனிப்பு கடையில கொய்யா பழத்திலேயே அவ்வளோ ஸ்வீட் விற்பாங்க. கொய்யா பழ கேக்கு, கொய்யா பழத்துல மைசூர் பாக்கு, கொய்யா பழத்துல வந்து லட்டு, எல்லாமே பாத்தீங்கன்னா சாப்பிடும் போது கொய்யா பழ வாசனை அடிக்கும். அந்த அளவுக்கு பயங்கரமான மவுஸ் இருக்குது இந்த கொய்யா பழத்துக்கெல்லாம். ஆனா அதை கொண்டு போய் விற்கிறதுக்கோ அதை சந்தைப்படுத்துவதற்கு யாருமே முன் வரவே இல்லை. அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அதான் பேர் அணைக்கட்டு இருக்கு, ஒரு அணை இல்லைங்கிறீங்களா? அப்புறம் யார் போய் இங்க என்னத்த பண்ண முடியும்? அந்த மாதிரி ஒரு விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்காத ஒரு இடம் தான். ஆனா எதற்கு முன்னுரிமை இந்த மாவட்டத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது? எதுக்கு? எந்த தண்ணி? டாஸ்மாக் தண்ணி. அதுக்கு முன்னுரிமை நல்லாவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய சந்து கடைகளும் டாஸ்மாக் கடைகளும் அதிகமாக இருக்குது. கஷ்டப்படுறீங்களா டாஸ்மாக்கால? ரொம்பவா? நீங்க இந்த பகுதியில ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம், நீங்க கம்மியா கஷ்டப்படுறீங்களா? அதே தானா? எல்லாரும் அதே ரொம்ப கஷ்டம் தானா? எந்த பகுதி திரும்பினாலும் தமிழ்நாட்டுல இதான். எந்த இதோட நான் ஒரு 25-26 ஊருக்கு போயிட்டேன். நான் போய் எங்க பேசினாலும் நீக்கமர தண்ணி இருக்குதோ, விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்களோ, தொழிற்சாலை இருக்குதோ இல்லையோ, அதிகமாக இருப்பது ஒயின் ஷாப் தான். ஒயின் ஷாப் தான். அதுவும் ஒரு நாளைக்கு இந்த மாவட்டத்துல மட்டும் 3.25 கோடிக்கு குடிக்கிறாங்களாம். 3.25 கோடி. அது யார் பணம்? யார் பணம்? நம்ம பணம், உங்களுடைய உழைப்பின் பணம். நீங்க வெயில்ல போய் கஷ்டப்பட்டு எப்படி செவந்து போயிடும். இந்த வெயில்ல உட்கார முடியுமா? ஐயோ வெயிலா இருக்கு, வெயிலா இருக்கு. பாதி பேர் வெள்ளைய வரமாட்டாங்க. வருவாங்களாமா?
வெளியே வர மாட்டாங்க. ஆனா அந்த வெயில்ல தானே நிக்கணும். கூரை போட்டுட்டா விவசாயம் பண்ண முடியும்? ஷாமியானா போட்டு விவசாயம் செய்ய முடியுமா? செடி வளருமா? ஷாமியானா போட்டு நான் வெயில் எல்லாம் விவசாயம் பண்ண மாட்டேன், ஷாமியானா போட்டு கீழே விவசாயம் பண்ணா செடி வருமா? கொய்யா வருமா? கத்திரிக்காய் வருமாம்மா? வராது இல்ல. அதான் அப்ப வெயில்ல தான் விவசாயம் பண்ணணும். வேற ஏதாவது அதுக்கு மிஷின் இருக்கா? உங்க கை தானே, 2 கை தானே உங்களுடைய உழைப்பின் முதலீடு. கையை நீங்க விவசாயியோட கைய புடிச்சு குலுக்கி பாருங்க ஆட்சியாளர்களே. அந்த கையே அப்படியே அவ்வளோ கரம்பு போயிட்டு அப்படியே ரஃபா எப்படி இருக்கும்? ஏன்னா அத்தனை வேலைகளையும் அந்த 2 கைகளால தான் அவங்க செய்யறாங்க. அந்த கையை அப்படியே பிடிக்கவே முடியாது, வலுவா இருக்கும். அதுல எந்த குறையும் கிடையாது, நல்ல ஸ்ட்ராங்கா பிடிப்பீங்க. நான் வரும்போது கூட என் கைய பிடிச்சிட்டு விடவே இல்லை பாதி பேரு. நல்ல வலுவா கைய பிடிச்சிக்கிறீங்க. ஆனா அந்த கையில அவ்வளோ உழைப்பின் கோடு அதுல தெரியும். உழைப்பின் வழி சொல்ல மாட்டேன், உழைக்கும் போது வழியில இல்ல, அது நமக்கு சந்தோஷம் தான். ஏன்னா நம்ம எதுக்கு உழைக்கிறோம்? நம்ம குழந்தைங்க படிப்புக்காக, நம்ம பெண்கள், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களின் பாதுகாப்புக்கு தான் உழைக்கிறோம். அதனால இந்த மாதிரி கைய நீங்க குடிச்சு பாருங்க. விவசாயிகளோட கை அவ்வளோ கரம்பேறி போய் அப்படி இருக்கும் அந்த கை. அந்த மாதிரி கையில அவங்க கொண்டு விவசாயம் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிலையும் மழையிலையும் சேத்துலயும் கை கால்லாம் சேரா இருக்குமா? வீட்டுக்கு போய் சாயங்காலம் குளிக்கணும்ல, அப்படித்தானே? ஏன்னா முழுக்க வேர்த்து ஊத்திடும். இப்படிலாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த காசு எங்க போகிறது? டாஸ்மாக் கடைக்கு போகிறது. எவ்வளவு கோடி? 1350 கோடி வருஷத்துக்கு. இந்த மாவட்டம் மட்டும், தமிழ்நாடு முழுக்க சொல்லல, இந்த மாவட்டத்தில் மட்டும் 1350 கோடி ரூபாய் வைன் ஷாப்புக்கு போகுது. அது யாருடைய பணம்? இந்த உழைக்கும் மக்களின் பணம், அந்த விவசாயிகளின் பணம். எவ்வளவு கடுமையாக உழைக்கக்கூடிய, வெயிலையும் மழையையும் சேர் எதையும் பொருட்படுத்தாமல் உழைக்கக்கூடிய அந்த விவசாய பணம் எல்லாம் டாஸ்மாக்ல போகுது. ஆனா திருப்பி உங்களுக்கு பொறுமையா வருது. எப்படி வருது? மாசம் 1000 ரூபாய், மாசம் ஏதாவது ஒரு மாசத்துல பொங்கல் பரிசு 3000 ரூபாய், கோடை பரிசு 5000 ரூபாய் என்று அதே டாஸ்மாக் காசு உங்களுக்கு வருது. வந்துட்டு திருப்பி எங்க போகுது? மறுபடி கடைக்கு போகுது. அப்ப உழைக்கும் மக்களின் பணத்தை யாரோ ஒரு வைன் ஷாப் முதலாளி கொடுக்கறதுக்கு இவ்வளோ திட்டம் தீட்டுறீங்களே, நல்ல திட்டங்களை தீட்டி அந்த மக்களை காப்பாற்ற கூடாதா? மனசாட்சியே இல்லையா? ஒரு 1350 கோடி ரூபாய் இந்த விவசாயிகளின் பணம் அத்தனையும் யாரோ ஒரு வைன் ஷாப் முதலாளி தானே போகுது. அப்ப அதை ஒரே நாள்ல நினைச்சா நீங்க நிறுத்த முடியாதா? ஒரே ஒரு கையெழுத்து போட்டு அந்த ஒயின் ஷாப்புகளை மூடிவிட்டால் 1350 கோடி ரூபாய் பணம் இந்த மாவட்டத்தில் விவசாய வீட்டிலே இருக்கும்ல. விவசாய வீட்டுல இருந்தா நல்லா இருப்பாங்கல்ல விவசாயிகள். 1350 கோடி ரூபாய் வீட்டுக்குள்ள இருக்கும்ல அந்த பணம். நீ வீடு கட்டிக்கலாம், பொண்ணுக்கு நல்லா கல்யாணம் பண்ணலாம், பிள்ளைய நல்லா படிக்க வைக்கலாம், பேரம் பேத்திங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யலாமா இல்லையா? எல்லாத்தையும் விட்டுட்டு போயும் இந்த காசு, இந்த உழைக்கும் விவசாயிகளுடைய காசை கொண்டு போய் வைன் ஷாப்ல கொடுத்து யாரோ வாழறதுக்கு எங்க மக்களையும் எங்க குழந்தைங்களையும் பலியாக்குறதா? இது என்ன? இன்னைக்கு என்ன ஆச்சு? ஒரு வீட்லயும் என்ன இருக்கிறாங்க? குடி நோயாளிகள் தான் சொல்லணும். எவ்வளவு பெரிய விவசாயி, எவ்வளவு பெரிய நாட்டுக்கே சோறு போடுற கடவுள் அந்த விவசாயி. அவங்கள பாவம் ஒயின் ஷாப்பை தேடி அலைய வச்சாச்சு. அதானம்மா நடந்தது. வீட்டுல தாத்தா குடிக்கிறாங்களோ கூட, அப்பா அம்மா கூட பிறந்தவங்களா, ஆமா கட்டுனவங்களா, வீட்டுக்காரங்க, பிள்ளைங்க, இன்னும் பேரம் பேத்தி தான் பாக்கி இல்லையா? அது கூட சொல்ல முடியாது. இப்ப பள்ளிக்கூடத்துல போதை இருக்குதான். போதைன்னா என்ன தெரியுமா? கஞ்சா, அப்புறம் ஏதோ ஒரு மருந்து பேப்பர்ல கட்டி சும்மா. ஏன்னா சின்ன பசங்க கையில ஒயின் இந்த டாஸ்மாக் வாங்குற அளவுக்கு 100 ரூபாய் 150 ரூபாய் இருக்காது. ஒரு பாட்டில் 100 ரூபாய் என்னமோ சொல்றாங்க. ஆனா அந்த அளவுக்கு சின்ன பசங்க கிட்ட காசு கொடுத்து வச்சிருப்பாமா? ஏதோ 10 ரூபாய், நீ கேன்டீன்ல போய் சாப்பிடு, பஸ்ஸுக்கு ஒரு 20 ரூபாய், அவ்வளவுதானே இருக்கும். அப்ப அதுக்குள்ள என்ன கிடைக்குது? இந்த போதை பொருள். கூல் லிப்னு சாக்லேட் மாதிரி இருக்குமா? பள்ளிக்கூடத்துல கூட பக்கத்துல, பள்ளிக்கூடத்துக்குள்ள கிடைக்காது, வெளியில ஏதோ ஒரு பொட்டி கடையில எல்லாம் விக்குது. அதை சாப்பிட்டுட்டு
கிளாஸ்ல அந்த பசங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, போதை பழக்கம், குடி பழக்கம், இந்த கஞ்சா பழக்கம், இந்த பாக்கு, இந்த மாதிரி எத்தனையோ கெட்ட பழக்கங்களுக்கு சின்ன சின்ன குழந்தைங்க கூட அடிமையாயிடுறாங்க. இதான் இப்ப சின்ன குழந்தைங்களோட போதை பழக்கத்துக்கு அடிமையாகிற வயசு குறைஞ்சிக்கிட்டே வருது. முன்னாடி 25 வயசுல ஆரம்பிச்சான் குடிக்க, இன்னைக்கு 10 வயசுல குடிக்க ஆரம்பிச்சிடறான். அதை விட கம்மி வயசுல இந்த போதை பாக்குக்கு அடிமையாடுறாங்க. இதான் நடக்குது. அவ குற்றம் செய்யறது அதை விட கம்மி. சின்ன 10-15 வயசு பசங்க எல்லாம் கையில கத்தி எடுத்துட்டு போய் யாரையார குத்துறாங்க. அது புக்ல எல்லாம் படிக்கிறீங்களா? ட்ரெயின் ஸ்டேஷன்ல சண்டை போடுறது, கார் எடுத்து பைக்கை வேகமா ஓட்டுன, ஏன் வேகமா ஓட்டுனா அவங்கள அடிக்கிறது. அவங்களுக்கு போதையில என்ன பண்றோம், மனுஷனா இருக்கிறமா மிருகமா இருக்கமா, தப்பா ரைட்டா, போலீஸ் புடிச்சுன்னு போயிடுமா, எதுவுமே தெரியாது. அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அவங்க ஏதாவது சண்டை. சும்மா இருப்பாங்களா? குடிச்சிட்டு வந்தா சும்மா இருப்பாங்களா? வீட்டுல போட்டு அடியா, ஐயோ தலையெழுத்து. மூடணுமா? மூடணும். ஒரே நாள்ல மூடலாமா? அந்த ஒயின் ஷாப் தான் ஒரே நாள்ல மூடலாம், ஒண்ணுமே ஆகாது, நல்லபடியா இருக்கும் தமிழ்நாடு. அதை எங்க மூடுறாங்க? அந்த ஒயின் ஷாப்ப தான் மூடணும். அதை மூடுறேன்னு சொல்றத உங்க அண்ணா அன்புமணி மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஒரே நாள், நான் ஒரே நாள்ல ஒயின் ஷாப்பை கண்டிப்பாக மூடிவிட முடியும். ஒரே நாளில் இந்த போதை பழக்கத்தை தமிழ்நாட்டை விட்டு ஒழித்து கட்ட முடியும் என்று சொல்றாரு உங்களுடைய அன்பு அண்ணா அன்புமணி தான். அவங்க தான் உங்களுக்காக யோசிச்சு நிறைய திட்டங்களை கொண்டு வந்தார். கிராமப்புற பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட எத்தனையோ திட்டத்தை பத்தி ஒரு 2 விஷயம் சொல்லட்டுமா உங்களுக்கு? கதை கேக்குறீங்களா வேண்டாமா? கதை வேணுமா? சரிம்மா. இப்ப சரிம்மா. அதாவது ஒரு கிராமத்துல இருக்கிறோம். கிராமத்துல தானமா இருக்கிறோம். ஆஸ்பத்திரி எங்க இருக்குது? நடந்து போயிடலாமா அவங்க ஆஸ்பத்திரி மருத்துவமனைக்கு? முடியாது. வண்டியில தான் போகணும். என்ன வண்டியில போவோம்? பைக்கு, சைக்கிள், பஸ் நம்ம 24 மணி நேரமா வருமா? காலையிலயோ சாயங்காலமோ இல்ல மதியமோ வரும். திடீர்னு உங்க ஊர்ல ஒரு பாப்பாக்கு பிரசவ வலி எடுத்துடுது. எல்லாரும் வேலைக்கு போயிடுறாங்க. எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க. ஆம்பளைங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. நீங்களும் பக்கத்துல இருக்கிறீங்க. ஊர்ல யார் இருக்கா? வயசானவங்களும் குழந்தைங்க இருப்பாங்க இல்லையாமா? வேலைக்கு போக முடியாத வயசானவங்களும் குழந்தைங்க மட்டும்தான் இருப்பாங்க. அப்ப அந்த பிரசவ வலி எடுத்த பொண்ணு என்ன பண்ணுவீங்க? நீங்களே டெலிவரி பாத்துருவீங்களா? முடியாதா? முன்னாடிலாம் வீட்லயே பாப்பாங்க, இல்லைன்னா மாட்டு வண்டியில கூட்டிட்டு போவாங்க. இப்ப எப்படி கூட்டு போறீங்க? ஆம்புலன்ஸ். 108 ஆம்புலன்ஸ். அந்த 108ன்ற நம்பர் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட நம்பர். இந்தியா முழுக்க நீங்க அணைக்கட்டுல இருக்கிறவங்க என்ன சொல்றது, வெளியூர்ல போய் எங்கன்னா பக்கத்து ஊருக்கு போய் பெங்களூர் போயிட்டீங்க, அங்க அடிபட்டுச்சுன்னா எந்த நம்பருக்கு போன் பண்ணுவீங்க? 108. எல்லா ஊர்லயும் 108 தான். இந்தியா முழுக்க 108. அந்த ஆம்புலன்ஸை கொண்டு வந்தது யாரு? உங்க அண்ணா அன்புமணி தான் கொண்டு வர்றாரு. ஏன்னா கிராமத்துல இருக்கக்கூடிய பெண்கள் திடீர்னு பிரசவ வலின்னு வந்துட்டா என்ன பண்ணுவாங்க, யாருக்கு போன் போடுவாங்க அப்படின்னு யோசிச்சு அந்த திட்டத்தை கொண்டு வராரு. எதுக்காக? ஆம்புலன்ஸ் நீங்க போன் போட்டா வந்து உங்களை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணும். குழந்தைக்கு உடம்பு முடியலையா, வீட்டுல யாரும் இல்லையா, அப்பா வெளியூர் போயிருக்காரு, வீட்டுல இருக்கிற அவர் கணவரும் எங்கேயோ வெளியூர் போயிட்டாரு, அண்ணன் தம்பி இல்ல, பிள்ளைங்க எல்லாம் போன் பண்ணா எடுக்கல, ஸ்கூல்ல இருக்காங்க, காலேஜ்ல இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஒரே ஒரு போன் போட்டா நீங்க யார் போட்டாலும் வரும், வந்து உங்களை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகும். இந்த ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தது யாரு? உங்க அண்ணா அன்புமணி தான் கொண்டு வர்றாரு. யாருக்காக கொண்டு வந்தது? உங்களுக்காக கொண்டு வரப்பட்டது. யாருக்காக? கிராமப்புறத்தில் இருக்கும் பெண்கள் தனியாக இருக்கும் பொழுது ஆத்திர அவசரத்துக்கு அவங்களுக்கு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு வண்டி தேவை. அது யாரா இருந்தாலும் சரி, அது தமிழ்நாடா இருந்தாலும் சரி, இல்ல பீகாரா இருந்தாலும் சரி, மகாராஷ்டிரா வந்தாலும் சரி, ஜம்மு காஷ்மீராக இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் 108 என்ற ஒரு போன் போட்டா வண்டி வந்து உங்களை கூட்டிட்டு போகும். எங்கேயோ ஓடுற ஆம்புலன்ஸ், டெல்லியில இருந்து எத்தனை ஆம்புலன்ஸ் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு தெரியுமா? டெல்லியில இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புற மகளிருக்காக உங்கள் அண்ணன் அன்புமணி கொண்டு வந்த ஆம்புலன்ஸ் 1350க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸை இந்த கிராமங்கள்ல கொண்டு வந்து விட்டுருக்காங்க.
அப்ப 2005 இருந்து இன்னி வரை 20 வருஷமா அதான் ஓடிட்டு இருக்குது. உங்களுக்கு வேற எந்த வண்டியும் புதுசா யாருமே கொண்டு வரல. தமிழ்நாட்டுல நாங்க ஆம்புலன்ஸ் அதிகப்படுத்துவோம்லாம் சொன்னாங்க. ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி யாரும் இன்னைக்கு கொடுக்கல. உங்க அண்ணா அன்புமணி டெல்லியில இருந்து 1350 ஆம்புலன்ஸை கொண்டு வந்து தமிழ்நாட்டுல உங்களுக்காக ஓட வச்சிருக்காரு. அதுதான் இன்னி வரைக்கும் உங்களுக்கு ஓடிட்டு இருக்குது. அதே வண்டி தான் ஓடிட்டு இருக்குது. இதுதான் அவரு இந்த மாதிரி திட்டங்களையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் தயாரா இருக்காரு. அடுத்தது ஊசி. சும்மா இது ஒரு விஷயம் சொல்லிட்டு போற. கிராமத்துல எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போனா ஒரு ஊசி இருக்கும். அந்த ஒரு ஊசி எடுத்து உங்களுக்கு போடுவாங்க. போட்டு கழுவிட்டு என்ன பண்ணுவாங்க? இன்னொருத்தர் போடுவாங்களா? பாத்திருக்கீங்களா? நீங்க பாத்திருக்கீங்க. இப்ப எப்படி இருக்குது? ஒருத்தருக்கு ஒரு ஊசி. கிராமத்துல முன்னாடியே என்ன நடக்கும்? எந்த மருத்துவமனை போனாலும் சரி, இலவச மருத்துவமனையா இருக்கட்டும், அரசு மருத்துவமனையா இருக்கட்டும், இல்ல ஆரம்ப சுகாதார நிலையமா இருக்கட்டும், இல்ல மாவட்ட தலைமை மருத்துவமனை, எங்க இருந்தாலுமே ஒரே ஒரு ஊசி இருக்கும். அதை ஒரு 15-20 பேருக்கு போடுவாங்களா இல்லையா? எல்லா ஊசி ஓடும்போது கத்துவாங்க. ஒரே சத்தமா கூச்சலா ஒரே வலியில கத்தி நிற்பாங்க. ஏன்னா முதல்ல போடும்போது ஊசி நல்ல கூர்மையா இருக்கும். அப்புறம் ஒரு 10வது பேருக்கு வரும்போது அந்த கூர்மை போயிடுச்சுன்னா வலி கத்துவாங்க. நான் நிறைய கேட்டிருக்கேன். ஆனா உங்க அண்ணா அன்புமணி அமைச்சராக இருக்கும் பொழுது என்ன சொல்லிட்டாரு? ஏன் இலவச மருத்துவமனைக்கு செல்பவர்கள் எல்லோருமே இதே போல ஒடுக்கப்பட்ட விவசாய பெருங்குடி மக்கள் தான் போறாங்க. கொஞ்சம் வசதி இல்லாதவங்களும் போவாங்க. அப்ப அவங்களுக்கும் நல்ல மருத்துவம் கிடைக்கணும் இல்லையா? பிரைவேட் ஆஸ்பத்திரி போனா ஒரு வாட்டி ஊசியை போட்டு தூக்கி போட்டுறான். அப்ப ஏன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில அது நடக்க கூடாதுன்னு ஒரே நைட் அந்த சட்டத்தை மாத்திட்டார். எல்லாரும் அந்த பழைய ஊசியை தூக்கி போடுங்க. புதுசாக ஒரு அரசு மருத்துவமனையிலும் ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய ஊசிய ஒரே ராத்திரியில கொண்டு வந்தார். எதுக்காக கொண்டு வந்தாரு? நம்ம மக்களும் நம்ம குழந்தைங்களும் நல்லா இருக்கணும் இல்லையா? ஒரு உடம்பு சரியில்லாத ஒரு நோயாளிக்கு போட்ட ஊசி எடுத்து ஒரு குழந்தைக்கு போட்டா நல்லா இருக்கிற குழந்தைக்கு கூட அந்த நோய் வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு தவறு நடந்துவிடக்கூடாது. எல்லா உயிரும் ஒண்ணுதான். அது கிராமமா இருந்தாலும் சரி, பணக்காரங்களா இருந்தாலும் சரி, படிச்சவங்களா இருந்தாலும் சரி, படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் எல்லா உயிரும் ஒண்ணுதான். அவர்களுக்கு அதுக்கான முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஒரு முறை பயன்படுத்தி ஊசியை போட்டா தூக்கி குப்பையில போட்டு இன்னொரு பேஷண்ட்டுக்கு புது ஊசி தான் போடணும். இந்த திட்டங்களை எல்லாம் மருத்துவர் அன்புமணி உங்களுக்காக தான். நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், அவங்க நோய் நொடி இல்லாம நல்லா வளரணும்ன்றதுக்காக கொண்டு வர்றாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, ஒரே நாளில் இந்த மது கடைகளையும் ஒரே நாளில் இந்த போதை பழக்கத்தையும் தமிழ்நாட்டை விட்டு ஒழித்து கட்ட முடியும் அப்படின்னு அவர் தெளிவா இருக்கிறாரு. அதற்கு நீங்கெல்லாம் அவருக்கு ஆதரவு கொடுக்கணும். அதுக்காக தான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசணும்னு வந்தேன். நான் ஏற்கனவே உங்க ஊருக்கு நான் பல முறை வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கிறேன்? கல்யாணத்துக்கு வந்திருப்பேனா? கல்யாணத்துக்கோ இல்லைன்னா நிறைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். ஆனா இந்த முறை உங்களிடம் பேச வந்தது இதற்காக தான். அவர் நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். உங்களுக்காக அவர் செய்ய தயாரா இருக்கிறார். என்னுடைய அக்கா தங்கச்சிங்களா இருக்கிறாங்க, இவ்வளவு நல்லா இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்க நல்லா வாழணும், அவங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. கெட்ட பழக்கம், போதை பழக்கம் எதுவும் இல்லாம நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும் இல்லையாமா? நல்ல வேலைக்கு போகணும். அதே விவசாயமும் நல்ல தொழில். அது அந்த மாதிரி ஒரு உன்னதமான ஒரு தொழில் இருக்கவே முடியாது. ஊருக்கெல்லாம் சாப்பாடு போடுற தொழில். அந்த விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற நல்ல திட்டங்களோடு அன்புமணி இருக்கிறார். அவர் நீங்கெல்லாம் அவருடைய சகோதரிகளாக, அவருடைய தங்கைகளாகவும், கூட பிறந்த சகோதரிகளாகவும், அதே போல ஒரு அம்மாவாகவும் இருந்து உங்க வீட்டு பிள்ளையா அவரை நினைச்சு அவருக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட நான் அன்போட கேட்டுக்கிறேன். நீங்க நான் புரிஞ்சுதா? நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? ஏன்னா நீங்க எல்லாம் ஆதரவு கொடுத்தாதான் இன்னும் நல்ல திட்டங்களை நம்மால கொண்டு வர முடியும். அது ஒண்ணு அதையா நீங்க உங்க மன தைரியத்துல எல்லாத்தையும் நம்ம சமாளிக்க வேண்டியதுதான். எல்லா பெண்களுக்கு தினம் சவால் தானே. என்ன மன தைரியம் இல்ல? யாராவது எதனா ஒரு விஷயம்னா கூட பெண்கள் எல்லாத்தையும் சமாளிக்க கூடிய மன தைரியத்துல இருக்கிறாங்க. அந்த மன தைரியத்துல தான் ஆமா அதான் சமாளிச்சு ஆக வேண்டும். எல்லாவற்றுக்கும் நல்ல திட்டம் இருக்குமா?
நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு நல்ல சுகாதாரமான நல்ல திட்டங்கள் இருக்கு. அதை தருவதற்கு அன்புமணியை தயாரா இருக்கிறாங்க. இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வருது, நீங்க எல்லாம் ஒற்றுமையாக இருந்து மருத்துவர் அண்ணன் அன்புமணி பின்னால் நீங்க இருக்க வேண்டும் என்று சகோதரிகளாகிய உங்களிடம் நான் அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சட்டமன்ற தேர்தல் மட்டும் இல்ல, இப்ப உள்ளாட்சி தேர்தல் வருதா? உள்ளாட்சி தேர்தல்னா என்ன? கவுன்சிலருக்கு யாருக்கு ஓட்டு போடுவீங்க? ஓட்டு போடுவீங்களா மாட்டீங்களா? ஓட்டு போடலன்னா உங்க ஊர்ல யாரும் விட மாட்டாங்கல்ல, கூட்டின்னு போய் ஓட்டு போட வைப்பாங்க. வண்டி எடுத்துட்டு வாங்க, நீங்க வந்து ஓட்டு போட்டாதான் ஆச்சு அப்படின்வாங்கல்ல. அதேதான் அந்த சட்டமன்ற தேர்தலையும் நீங்க எல்லாம் ஒற்றுமையாக இருந்து மற்றொரு அன்புமணி பின்னால் இருந்து நீங்கள் வந்து அவருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். அது ஒண்ணு. அதே போல அப்ப இன்னும் இலவச திட்டங்கள் நிறைய வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா புதுசா எல்லாம் அந்த சமயம் வருவாங்க, ஏதாவது உங்களை கொடுத்து 1000மோ இல்ல 3000மோ இல்ல 5000மோ ஏதோ கொடுத்து ஏமாத்த பாப்பாங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க இந்த காசெல்லாம் கொடுத்து பெண்களை ஏமாற்றி விடலாம், அவங்க ஏமாற்றி ஓட்டு வாங்கி விடலாம். ஓட்டு வாங்கிட்டா இன்னும் நிறைய ஒயின் ஷாப்பை திறந்து இன்னும் நிறைய முதலாளிகளை வாழ வைக்கலாம் நினைக்கிறாங்க. உங்களை வாழ வைக்கணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. பசங்க நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு சுத்தமா கிடையாது. அதனாலதான் இந்த ஒயின் ஷாப்பை மூடுறேன்னு சொல்லிட்டு யாருமே மூடவே இல்லை, இன்னும் நிறைய திறந்து விட்டுட்டாங்க. அதனால ஓட்டு உங்ககிட்ட வாங்குற வரைக்கும் தான் பதமா நடந்துக்குவாங்க, காசை கொடுப்பாங்க, மாசம் மாசம் வரும், எல்லாம் நடக்கும். ஆனா அதுக்கப்புறம் நீங்க அதை நம்பி ஓட்டு போட்டுட்டீங்கன்னா நம் குழந்தைங்களோட தலையெழுத்தையே மாற்றி எழுதக்கூடிய அளவுக்கு அவங்க தவறா இன்னும் நிறைய ஒயின் ஷாப் திறந்து விடுவாங்க. அதான் நம்ம நடக்கும். உங்களுடைய குழந்தைங்களுடைய தலையெழுத்தை நம்மளே மாத்தி எழுதக்கூடாது. அவர்கள் கொடுக்கும் அந்த பணத்துக்கு மயங்கிட்டோம்னா அப்புறம் பெரிய பிரச்சனையாயிடும் இல்லையாமா? நம்ம குழந்தைங்க தானே வாழ்க்கை முக்கியம். அதனால அவங்க எத்தனையோ ஏமாற்று திட்டங்களோட வந்தாலும் நீங்க தெளிவா இருங்க. உங்களுடைய அண்ணன் அன்புமணி பின்னால் நீங்களுடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதே சமயம் சட்டமன்ற தேர்தல் மட்டும் இல்ல, எம்எல்ஏ தேர்தல் மட்டும் இல்ல, உள்ளாட்சி தேர்தல்ல நீங்கெல்லாம் நல்லா போட்டி போட்டு வார்டு மெம்பர், கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட சேர்மன் எது வேணாலும் ஆலாம். ஒரு 500 ஓட்டு 300 ஓட்டு நம்ம சொந்தக்காரங்களே இருப்பாங்களா? நம்ம சொந்தக்காரங்க ஒரு 150 200 பேர் இருப்பாங்களா? அவங்க கிட்ட ஓட்டு வாங்கி நீங்க ஜெயிச்சீங்கன்னா ஒரு வார்டு மெம்பர் உங்க தெருவில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்த்து வச்சுக்கலாம். அதே போல ஒன்றிய கவுன்சிலர், அது உள்ளாட்சி தேர்தல் ஞாபகம் வச்சுங்க, பெண்கள் நிறைய பேர் போட்டி போடலாம். பெண்கள் நிறைய பேரு உள்ளாட்சி தேர்தல் போட்டி போட்டு வெற்றி பெறுகிறார்கள். 50% பெண்களுக்கு தான் இடஒதுக்கீடு இருக்குது. 50%னா 100 பேர் கவுன்சிலரா இருக்கானா 50% கண்டிப்பாக பெண்கள் தான் கவுன்சிலர். அதனால நீங்க எல்லாம் போட்டி போட்டு ஜெயிச்சு உங்க ஊருக்கோ உங்க பகுதிக்கோ நல்லது செய்ய வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அப்படி செஞ்சீங்கன்னா நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கும் நம்ம பிள்ளைகளை வளர்க்கும் போது கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். எப்படி பெண் குழந்தைங்களுக்கு சட்ட திட்டம் 6 மணிக்கு முன்னாடி வீட்டுக்கு வரணும், வெளில போக கூடாது, சினிமா போக கூடாது, ராத்திரியானா அதே சட்ட திட்டத்தை ஆம்பளை குழந்தைங்களுக்கும் சொல்லி வளங்க. ஏன்னா அவங்களும் ஒழுக்கமா இருக்கணும். பெண்கள் எந்த அளவுக்கு ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். அதற்கு முக்கிய காரணம் தாய்மார்கள் ரொம்ப ரொம்ப இந்த விஷயத்துல தெளிவாக இருங்க. ஏன்னா உங்க பையன் இன்னைக்கு நல்லா இருந்தாதான் ஒரு வீட்டுக்கு ஒரு பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்க முடியும் இல்லையா? குடி இல்லாத அப்ப நம்ம பொண்ணுக்கு எதிர்பார்க்கும் போது எப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளைய தேடுறோம்? குடி இல்லாத மாப்பிள்ள, போத பழக்கம் இல்லாத மாப்பிள்ள, நல்ல மாப்பிள்ள. அப்ப நம்ம வீட்டுல இருக்கிற பையனும் அது மாதிரி இருந்தா தானே இன்னொரு வீட்டுக்கு ஒழுங்கான மாப்பிள்ளைய போய் சேருவாப்ல. அதனால அந்த விஷயத்துல தெளிவாக இருங்க. நீங்க அந்த விஷயத்துல ஒழுக்கம் என்பது பெண்களுக்கும் ஒண்ணுதான், ஆண்களுக்கும் ஒண்ணுதான். அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பாக எடுத்து செல்ல வேண்டும். அந்த மாதிரி ஒரு குழந்தை வளர்ப்புல கவனம் செலுத்துக என்று கேட்டுக்கொண்டு, இந்த தேர்தல் மட்டுமில்ல உங்க வாழ்க்கை முறையிலும் நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்றால் நிறைய விஷயத்துக்கு நீங்க மருத்துவர் அன்புமணி, உங்க அண்ணன் அன்புமணி பின்னால் நீங்கள் எல்லோரும் துணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அண்ணன் அன்புமணி உங்களோடு என்றைக்கும் துணையாக உங்க வீட்டு பிள்ளையாக தான் இருப்பார். நானும் உங்க வீட்டு மகளாக என்றென்றைக்கும் இருப்பேன் என்று கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் என்னுடைய பேச்சை கேட்ட அத்தனைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் நன்றி, வணக்கம்.
வாய்ப்பு கிடைத்தால் முதல் நாளே அந்த ஒயின் ஷாப்பை மூடி விட முடியும். வாய்ப்பு தான் கேக்குறோம். வாய்ப்பு கண்டிப்பாக வேண்டும். வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக ஒரே நாள்ல ஒயின் ஷாப் மூடுறோன்றதுதான் எங்களுடைய வாக்குறுதியே. நன்றி. நன்றிமா. பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க. நல்லா இருந்துச்சு உங்களெல்லாம் பார்த்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்ல இதே சிரிச்ச முகத்தோட என்னைக்கும் இருக்கணும். இன்னைக்கு மட்டும் இல்ல, வாழ்நாள் முழுக்க எல்லா நாளும் நீங்கள் இதே சிரித்த முகத்தோடு மலர்ந்த முகத்தோடு கடன் சுமை இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்ன்றத எங்களுடைய ஒரே ஒரு ஆசை. அதை நிறைவேற்ற கண்டிப்பாக நாங்கள் பாடுபடுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்மா. நன்றிமா.